ஹாய், இன்றைக்கு நாங்கள் ஒரு பேப்பரை, அதாவது காகிதத்தை ஒரு வலிமையான பொருளை அப்படி மாற்றலாம்னு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பரிசோதனை, வாங்க பார்ப்போம். இதில் இப்போ நான் என்ன செய்திருக்கேன்டா, ஒரு தூண் போல் ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு பேப்பரை வைக்கிறேன். இதில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு பாரமான பொருளை வைக்கல இந்த பாலம் போல் இருக்கிற இந்த பேப்பர் அப்படியே விழுகிறத பார்க்கலாம். சரி, இப்போ நான் அதே பேப்பருக்கு என்ன செய்ய போகிறேன்டா, அதே பேப்பரை எடுத்து அதை இப்போ நான் ஒரு விசிறி போல் சிக்ஸக் வடிவமாக மாற்ற போகிறேன். அப்படி சிக்ஸக் வடிவமாக மாற்றினா பிறகு அதே போலவே இதை மீண்டும் 2 தூண்களுக்கு இடையில் பாலம் போல் வச்சு மீண்டும் அதே பரிசோதனையை செய்ய போகிறோம். அப்போ நீங்கள் என்ன அவதானிக்கிறீங்கன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த அவதானத்தை பாருங்கள். இதில் முதல் ஒரே ஒரு பிளாக் வைக்கல விழுந்த பேப்பர் இப்போ 1 2 3 4 இப்படி நிறைய பிளாக்ஸ் வச்சாலும் விழாமே இருக்கு. ஏன்னு பார்ப்போம். சரி, இப்போ இதுக்கான விஞ்ஞான விளக்கத்தை பார்ப்போம். இது இப்படி இவ்வளவு பாரத்தையும் தாங்கிறதுக்கு என்ன காரணம்டா, கட்டமைப்பு வலிமையையும் மற்றும் விசை பகிர்வை இதில் உருவாக்கியிருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை இதில் செய்திருக்கும். அதாவது இங்கே முதல்ல இருந்த பேப்பர் இப்படி மடிப்புகள் இல்லாமல் இருக்கும்போது இதுக்கு மேலே வைக்கப்படுற பொருள்ற முழு திணிவும் அதில் ஒரு குறிப்பிட்ட மையத்தில் மட்டும் காணப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ இவ்வாறு சிக்ஸாக் வடிவில் மாற்றின பிறகு இந்த பாரத்திட விசைகள் அனைத்தும் விசை பகிர்வுக்குள்ளாக இருக்குது. அதாவது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உள்ளானதால் தான் இது இப்போ விழாமல் இத்தனை பாரத்தையும் தாங்கி நிற்கிது.